சமூகத்தில் இந்த மாலை நேரத்தில் மறுபடியும் எங்களை நீங்கள் கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற இருதயத்தையும் கீழ்ப்படுகிற மனதையும் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து போகலாம். வாசிக்கலாம். நம்முடைய தொடர் தியான பகுதி எக்ஸோடஸ், யாத்திராகமம் 34:24 34:24 மையப்பகுதி. உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம், உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தினுடைய ரெண்டாவது ஆசீர்வாதத்தில் ரெண்டாவது வாக்குத்தத்தெல்லாம் இருக்கும். உடன்படிக்கைக்கு வாக்குத்தத்தங்கள் உண்டு. அதில் முதல் வாக்குத்தத்தம், நீங்களும் நானும் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். பழைய உடன்படிக்கைக்கு அல்ல, புது உடன்படிக்கை இயேசுவின் ரத்தத்துக்கு உடன்படிக்கைக்குள்ளே நம்ம உட்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த உடன்படிக்கைக்குள்ளே வந்த எல்லாருக்குமே இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு உரிமையாக்கப்படுகிறது. முதல் வாக்குத்தத்தம், அவர்கள் உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக நான் துரத்தி விடுவேன். ஆண்டவர் துரத்தி விடுகிறார். அதை நம்ம தியானிச்சாச்சு. ரெண்டாவது வாக்குத்தத்தம், துரத்தி விட்ட பின்பு உன் எல்லைகளை நான் என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன். உனக்கு எப்போ வாக்கு கொடுத்தேனோ அப்பவே அது உனக்குரியதாய் ஆயிற்று. தேவனுடைய பார்வை நமக்கு வர வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஈசாக்கை உனக்கு தருவேன் சொன்னார்ல, அப்படி சொல்லும் பொழுதே தேவனை பொறுத்தவரை ஈசாக்கு என்கிற ஒருவன் அவருடைய திட்டத்திலையும் உலகத்திலையும் வந்துட்டான். ஆபிரகாமுக்கு தான் இன்னும் வரல. ஆனால் ஈசாக்கை கொடுப்பேன் கர்த்தர் சொல்லும் பொழுதே ஆண்டவரை பொறுத்த வரையில் அப்படி ஒன்று இந்த உலகத்தில் வந்துருச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது தேவனை பொறுத்த வரையில் உங்கள் கண்காண வடிவம் எடுத்து அது வராமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை பொறுத்த வரையில் உலகத்தில் அது வந்துருச்சு. அதன்படி தான் அவர்கள் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது உங்கள் எல்லைகள் அப்படிங்கிற வார்த்தையை தேவன் பயன்படுத்துகிறார். அவர்களுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் உங்கள் எல்லைன்னு கர்த்தர் ஏன் சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, இந்த தேசத்தை நான் கொடுத்தேன் என்று சொன்னார்ல, சொல்லும் பொழுதே எவனாலும் உள்ள இருக்கட்டும், என்னை பொறுத்தவரை அது உன் சந்ததிக்கு உரியதாய் ஆயிற்று. இப்போ இருக்கிறது கானானியர்கள்லாம் இருக்காங்க. என் பார்வையில் நான் கணக்கு போடுறேன், ஆனால் கர்த்தரின் பார்வையில் அவர் எப்பொழுதுமே சொன்ன உடனே அது எனக்குரியதாய் மாறிவிட்டது. அப்போ எல்லைகள், என்னென்ன எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படும் அப்படின்னு நம்ம கவனித்தோம். ஆவிக்குரிய எல்லை, ஜப என்னும் எல்லை, ஊழிய என்னும் எல்லை, ஆத்துமா ஆதாயம் என்னும் எல்லை. இந்த சபை இன்னும் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறதுல நம்ம தீவிரமாக செயல்படணும். ஒரு நாட்களில் மாதத்தில் ஒரு ஞாயிறு ஒதுக்கி அந்த ஞாயிறு கடந்து போய் சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு வரணும். அதுக்கு முன்னால் உங்களை உருவாக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உருவாக்க வேண்டியது அவசியமா. எய்ய தெரியாதவன் கையில் அம்பை என்ன செய்யக்கூடாது? கொடுத்தவனையும் என்ன செஞ்சிருவான்? சொருவிடுவான். அப்போது நம்ம உங்களை உருவாக்க வேண்டியிருக்கு. அப்போ உருவாக்கி நம்ம கடந்து போய் சுவிசேஷம் அறிவித்து ஆத்துமாக்களை கொண்டு வந்து ஆத்துமாக்கள் என்னும் எல்லையில் சபை விஸ்தாரமாக தேவன் கிருபை தர நம்ம பாரப்படுவோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி பிசிக்கலா உங்களுடைய உலக பிரகாரமான காரியத்தில், உங்கள் சரீர பிரகாரமான விஷயங்களில், பொருளாதார விஷயத்தில் ஒரு விஸ்தாரம், அப்புறம் உங்கள் வீட்டின் எல்லைகளில் ஒரு விஸ்தாரம். இப்படி நமக்கு எது அவசியமாக இருக்கிறதோ, நமக்கு எதெல்லாம் நெருக்கம் என்று நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாம் ஒரு விஸ்தாரம் என்கிற நிலைமைக்கு வரும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் என்னைக்குமே இருக்க போகிறது இல்லை. ஆவிலிருந்து சொல்கிறேன், இருக்க போகிறது இல்லை. ஒரு வசனம் ஞாபகம் வருதுனால வாசிட்டு போவோம். 2 சாமுவேல் 5:10 வாசிங்க. 2 சாமுவேல் 5:10 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள், டே பை டே, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம் என்ன? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் இந்த குகையில் அலைஞ்ச, இருக்க இடம் இல்லாமல் ஒரு அரை அடி இடம் இல்லாமல் நீ அலைந்து திரிந்த, அந்நியன்ட்ட போய் அடைக்கலம் புகுந்த, பரிதாபத்துக்குரியதுலேயும் பரிதாபம், பெலிஸ்தியன்ட்ட போய் அடைக்கலம் கேட்டு அங்கே குடியிருந்தான். இப்போ இருக்க இடமில்லாமல் அலைந்தவன் தாவீது.
ஆதரவில்லாம அலைந்தவன் தாவீது, ஒரு ரூபா சோத்துக்கு கையேந்தின தாவீது. இந்த இடத்துல தாவீது நினைக்கும் மனசு உடையும். ஒரு ரூபா சோத்துக்கு என்ன செஞ்சவன் கை, அவன் நிலைமையை பாருங்க. நம்ம பெருசா தாவீதை பேச, அவனுடைய கடந்து வந்த பாதையை பாருங்க. ஒரு ரூபா சோத்துக்கு 2 இடத்துல கையேந்திருக்கான். ஒன்று ஆசாரிப்பு கூடாரத்தில் போய் ஏதாவது புசிக்க இருக்காப்பா, சாப்பாடு பசிக்குப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறான். 2வது நாபால்கிட்ட போய் என்ன செஞ்ச, ஆள் அனுப்பி, ஏன் நானும் என் கூட இருக்கிறவங்களும் நீ விருந்து வச்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் எனக்கு சாப்பாடு, சாப்பாட்டுக்கு கையேந்தின தாவீதுங்க. ஆனா நல்லா கவனிங்க, அவனுடைய இந்த வேதனைக்குரிய அனுபவம் எல்லாமே 1 சாமுவேல்ல மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். 1 சாமுவேலுக்கு ஒரு முடிவு வந்துச்சு, 2 சாமுவேல் ஆரம்பமாச்சு. 2 சாமுவேல் முழுவதுமே தாவீதுடைய வாழ்க்கை ஒரு ஏறு முகமா இருக்கும். அவன் இருந்த வண்ணமா இருக்க கர்த்தர் விடல. எக்காலமும் கையேந்தி பிழைக்க அவனை ஆண்டவர் வைக்கல. எக்காலமும் மற்றவரிடத்தில் அடைக்கலம் புகுந்து வாழ தங்க தேவன் அவனை வைக்கல. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்கும். உங்கள் உபத்திரவங்கள், உங்கள் நெருக்கங்கள், உங்கள் வேதனைகள் எல்லாம் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நீங்க விரும்பினா கூட அதை நீங்க பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்களே விரும்பினா கூட அதை பார்க்கவே முடியாது. பெரிய வீடுல குடியிருக்கிறவங்க ஒரு யோசித்து பார்ப்பீங்க. ஒரு காலத்தில் ஒரு சின்ன வீடுனா சிறிய அளவு வீடு. சிறிய அளவு வீட்டில் குடியிருக்கும் பொழுது எவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரே வீட்டுக்குள்ளே தினமும் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ பெரிய வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த அனுபவம் வித்தியாசமாக இருந்துச்சு. அது எப்போ கிடைக்குமா? கிடைக்காது. அது இப்போ கிடைக்காது. ஸோ நீங்கள் கடந்து போன பின்பு இந்த அனுபவம் திரும்ப கேட்டாலுமே கிடைக்காது. எல்லாம் குறுகின காலம், குறைந்த காலம், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நாள் ஒன்று வரும், கர்த்தர் உங்கள் வாழ்வில் செயல்படுவார். விஸ்தாரம் என்கிற ஒரு அனுபவத்துக்குள் கொண்டு வருவார். எல்லாவற்றிலும் ஒரு விஸ்தாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. உங்கள் எல்லை அனைத்தும் விரிவாக்கப்படும், விஸ்தாரமாக்கப்படும். தாவீதை பாருங்க, அதுக்கப்புறம் ஆண்டவரும் கூட இருந்ததுனால நாளுக்கு நாள் 2 சாமுவேல் தான் இது வரும். அதுக்கு முன்னால நாளுக்கு நாள் அவன் குறுகி கொண்டே இருந்தான். 2 சாமுவேல்ல நாளுக்கு நாள் அவன் பெருகி கொண்டே இருந்தான். விரிவாக்கம் போய்கிட்டே இருந்துச்சு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். உங்களோடு கர்த்தர் இருக்கிறபடினால், ஊழியத்தோடு கர்த்தர் இருக்கிறபடினால், இனி வரும் நாட்கள்ல உனக்கு தேய்விரை அல்ல, உனக்கு வளர்வுரை. உனக்கு இறங்கு முகம் அல்ல, உனக்கு ஏறு முகம். நாளுக்கு நாள் விரிவாக்கம், விருத்தி. அந்த நிலைமையை தேவன் இந்த ஊழியத்துக்குள் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அல்லேலூயா. நான் சொல்றது உண்மை அப்படிங்கிறதுக்கு கர்த்தர் செய்வாங்க. ஒரு சின்ன அடையாளம் பாருங்களேன். 5, 6 வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னால உங்க வாழ்க்கையில் இருந்த சில நெருக்கங்கள் இன்னைக்கு இருக்கா? அதுல இருந்து ஒரு சின்ன அளவுல ஒரு விரிவாக்கம், ஒரு விஸ்தாரம், ஒரு விருத்தி வந்திருக்கா இல்லையா? அதுவே அடையாளம் இனி இது நடக்க போகிறதற்காக. அப்போ இந்த உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். அப்போ எல்லைகள் விஸ்தாரமாக்கி அதுக்கப்புறம் அதுல என்னென்னலாம் செய்வார் அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்கு. எல்லையை விஸ்தாரமாக்கிட்டு விட மாட்டாரு, அதுல இன்னும் நிறைய விஷயம் செய்ய போறாரு. ஹலோ தேவஜனமே, உங்க எல்லைகளை விஸ்தாரமாக்கிட்டு சரி இந்த போ வச்சு அப்படி இல்லை. அந்த எல்லைக்குள்ள இன்னும் அற்புதமான, மகிமையான, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. அதெல்லாம் பைபிள்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். எல்லைக்குள்ள கர்த்தர் என்னென்னலாம் செய்வாரு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நான் என்ன செய்யணும்? இந்த எல்லையை விஸ்தாரமாக நான் என்ன நேரடியா இப்ப அதுக்குள்ளதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் போன வாரத்துல இருந்து. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் எல்லையை விஸ்தாரமாக்கணும்னா நான் உன்னிடத்துல வைக்கிற காரியங்கள் அதே எக்ஸோடஸ்ல யாத்திராம 19:12 வாசி. யாத்திராம 19:12 ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லையை குறித்து. அந்த 4 வார்த்தையை ஒரு 3 முறை சொல்லுவோமா? நீ ஒரு எல்லையை குறித்து. இன்னும் ஒரு முறை, நீ ஒரு எல்லையை குறித்து. நான் ஒரு எல்லையை குறித்து. உன் எல்லையை நான் விரிவாக்கணும்னா நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம், நீ செய்ய வேண்டியது, நீ உனக்கு ஒரு எல்லையை குறித்துக்கொள்.
நாம் நமக்கு சில எல்லைகளை குறித்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் எல்லையை குறிக்க வேண்டும். அப்படின்னா என்ன பாஸ்டர்? எல்லையை குறிக்கணும்னா அவருடைய அர்த்தம், உண்மையான அர்த்தம் என்ன? கவனிங்க. தேவன் ஒழுங்குள்ளவர் சொன்னேன், எல்லாவற்றையும் கிரமமாய் செய்கிறவர் சொன்னேன். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் எல்லையை குறிச்சிருக்கிறாரா இல்லையா? ஆத்தாமரியா கடலுக்கே எல்லையை குறித்திருக்கிறாரு. சமுத்திரத்துக்கு என்ன பண்ணிருக்காரு? எல்லையை குறித்து இம்மட்டும் வா மிஞ்சி வராத என்று உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று எல்லையை குறித்திருக்கிறார். சமுத்திரத்துக்கே நான் எல்லையை குறித்திருக்கிறேன். அதே மாதிரி நீ உன் வாழ்க்கைக்கு எல்லையை குறிக்கணும். அது நீங்க செய்யுங்கப்பா. நீ தான்டா செய்யணும். உனக்கு எல்லையை குறிக்க வேண்டியது நீ தான் செய்யணும். நான் எப்படி செய்ய முடியும்? நம்முடைய தேவன் ஜெண்டிலா டீல் பண்ணுவார். தட்டுவார், திறந்தா உள்ளே வருவார். பிசாசு உடைச்சிட்டு உள்ள வருவான். ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம். தேவன் உங்க கதை என்ன செய்வார்? தட்டுவார். நீ திறந்தால் உள்ள வருவார். திறக்க வேண்டிய பொறுப்பு உன் கையில கொடுத்துருக்கிறாரு. திறந்துட்டு சாவி அவற்றை கொடுத்துரு. அப்போ ஆண்டவர் எல்லாம் கிரமமாய் செய்கிறவர். அப்போ எல்லை, சில காரியத்துல நம்ம எல்லையை நம்ம என்ன செய்யணும்? குறித்து நம்ம செயல்படணும். அப்போ எதிலெல்லாம் பிராக்டிக்கலா வரேன் இன்னைக்கு முழுவதும் கவனிங்க. நடைமுறையா ஒரே உங்களுக்கு வியாக்கியானத்திலே போனா அது நலமா இராது. சில நேரத்தில் நம்ம உயிர்ப்பிப்பதற்கு வியாக்கியானம் அவசியம். அதெல்லாம் காலையில நம்ம நல்லா தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். நமக்கு சில விஷயங்களை நடைமுறையும் நமக்கு தேவை. ஏன்னா நடைமுறை உங்களுக்கு ஆலயத்துல தான் சொல்லி கொடுக்கப்பட முடியும். என்ன ஒன்னையும் காணோம். நடைமுறை ஆலயத்துல என்ன செய்ய முடியும்? அப்போ அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை எங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. வேற யார் சொல்லிக் கொடுப்பா? சன் நியூஸ்காரன் சொல்லிக் கொடுப்பான்? இல்ல பாலிமரா? இல்ல புதிய தலைமுறையா? உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கை யார் தான் சொல்லிக் கொடுக்க முடியும்? ஆமா. இப்போ நம்ம சபைக்கு புதுசாக ஒரு குடும்பம் வந்துகிட்டு இருக்கு வில்லேஜ்ல இருந்து. அவர் முத வரும்போது அன்னைக்கு அவரை தொட்ட விஷயத்த சொல்றேன். அவரை தொட்டு கர்த்தர் அவரை இடைப்பட்டு அவருக்கு பிடிச்சு அவர் இப்போ வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அன்னைக்கு பார்த்து ஏதோ ஒரு விஷயத்துல உங்களை நான் கண்டிச்சிருக்கிறேன். எனக்கு தெரியல. அன்னைக்கு பார்த்து ஏதோ ஒரு விஷயத்துல நான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன்? கண்டித்து இருக்கிறேன். உங்களை கண்டித்ததுனால இப்ப எனக்கு ஒரு ஆத்துமா கிடைச்சிருக்கு. சொல்றாரு, பாஸ்டர் சபையில இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா? நான் சபைன்னா போவேன், ஜோம் பண்ணுவான், ஓதுவாங்க, அப்படித்தான் நினைச்சேன். ஆனா ஒரு சபையில இவ்வளவு தூரம் கண்டிப்புலாம் இருக்கிறா, எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப வந்துகிட்டு இருக்கேன். பாத்தீங்களா எதுலாம் கர்த்தர் கிரியை செய்றாரு. நீங்க நினைக்கிறீங்க ஆசீர்வாதமா பேசினது ஆத்துமாதம். அப்படி இல்லை. அந்த நேரம் ஆவியான எதை பேசுறாரோ எல்லாமே யாருக்கும் தேவைப்படுது. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இதெல்லாம் நடைமுறை காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இப்ப ஏற்பட்டிருக்கு. அப்ப எதுலெல்லாம் எல்லை குறிக்க வேண்டும் என்று போன வாரம் எத்தனை காரியத்தை கவனித்தோம்? 3. 1. எதுல எல்லையை குறிக்கணும்? உணவில் எல்லையை குறிக்க வேண்டும். தானியேல் அந்த போஜனத்தினால தீட்டுப்பட மாட்டேன் என்று அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான். முதல்ல எதுல எல்லையை குறிக்கணும்? போன வாரம் வந்தவங்களும் கை வைத்துங்க. எத்தனை பேர் எல்லையை குறிச்சு பயிற்சியா எடுத்தீங்களா? நான் சொல்றத அதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சா? என்ன நல்லா இருந்துச்சு? சாப்பாட்டுல என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கும்போது எழும்பிடணும். உங்க உடலுக்கும் நல்லது, உங்கள் உள்ளத்துக்கும் அது நல்லது. பாசு பிரசங்கம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் என்ன பொறுமையா இருக்க, கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்க விடு. அப்படி எழுப்பி பழகுங்க. அதுக்காக பட்னியா கிடக்க சொல்லலை. நல்லா சாப்பிடுங்க, புசிங்க, அடித்து புசி, ஒன்றும் தவறு இல்லை. நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. அதே சமயத்துல இதெல்லாம் நான் எதுக்காகனா, நான் இதெல்லாம் கற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்றேன். வீட்டில் சொல்லுவாங்க இது ஒரு மிச்சமா அப்படிம்பாங்க. இது ஒரு மிச்சமா? இங்க போதுன்னா அவ்வளவுதான், மிச்சம் தான். இங்க இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் உள்ள போடுறதுக்கு ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது. கொஞ்சம் தானே இருக்கு. இதே ஒரு சிலர் சொல்லுவாங்க இவ்வளவுதானே. அவங்க தட்டில் இருக்கிறது மட்டும் இல்ல, வீட்டில் எல்லார் தட்டிலையும் மீதம் இருந்தாலும் கொண்டா கொண்டா. அதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கும். அந்த வீட்டில் குப்பை தொட்டி அவசியமே இல்லை.
போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துருச்சு, ஒரு உள்ள ஒரு அலாரம் அடிச்சிருச்சுன்னா, இவ்வளோ இருந்தானே அதை விட இந்த சரீரம் கர்த்தருக்கு அவசியப்படுது, முக்கியம். நான் அப்படித்தான் பார்ப்பேன். அதுக்காக வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுலயும் கவனமா இருக்கணும். அதே சமயத்தில் இலையில வச்சதெல்லாம் உள்ள கொண்டு போன்னு நினைக்கவும் கூடாது. அது 50 ரூபா இருக்கும், ஆனால் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் 1500 ரூபாய் ட்ரிப்ஸ் ஏற்றணும். ஸோ எல்லை குறிக்க வேண்டும். இது ஏன் இதில் ஆரம்பிக்கிறேன்னா, இதில் ஒரு கண்ட்ரோல் இல்லாதவங்க ஆவிக்குரிய விஷயத்தில் அவங்கள கண்ட்ரோலாக இருக்கவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு வியப்பா அல்லது புதுசாக இருக்கலாம், ஆனால் ரியல் இதுதான். நீங்கள் அனுபவிக்கிறவங்களுக்கு அது தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் ரெண்டாவது எதில் கண்ட்ரோலாக இருக்கணும்? ஏன்னா இது ஆண்டவர் சொன்னார், ஏதேனிலே சொன்னார், எல்லாத்தையும் புசிக்குன்னு நினைக்கக்கூடாது. இதை புசியாதுன்னு அதுக்கு கர்த்தர் ஒரு எல்லையை போட்டார் ஏதேனில். ஆனால் அங்கேயே மீறி தொலைச்சிட்டான். கவனிங்க. ரெண்டாவது எதுக்கு எல்லையை குறிக்கணும்? உடையில் எல்லை குறி, தகுதியான வஸ்திரம் அப்படின்னு சொல்ல. மூணாவது எதுக்கு எல்லையை குறிக்கணும்? பேச்சில், நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன செய்யணும்? பேச வேண்டும். அதுல எல்லை குறிக்கப்பட வேண்டும். வாய் இருக்குங்கிறக்க எல்லாத்தையும் பேச கூடாது. தேவ சமூகத்தை நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. வாயின் வார்த்தைக்கு ஒரு எல்லை அவசியம் தேவ பிள்ளைகளே. பேச்சில் ஒரு எல்லை இருக்கணும். இஷ்டத்துக்கு பேச கூடாது. தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். 21-23 நீதிமொழி 21-23. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா அது? உண்மையா இல்லையா? தன் வாய காக்கிறவன், தன் நாவை காக்கிறவன், தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு. அப்பன்னா நிறைய பேர் இடுக்கத்துக்கு என்ன காரணம்? இந்த வாயை காக்காம விட்டதுதான். நம்முடைய அநேகமான பிரச்சனைகளுக்கு காரணம் உள்ள இருக்கிற இந்த ராணி தான், இந்த ராஜா தான். புரியுதா உங்களுக்கு? இடுக்கண் உண்டாகும். நாவை காக்கலன்னா தேவையில்லாத இடுக்கண்ல நீ சிக்கி கொள்ளுவ. வேண்டாத சில நெருக்கத்துக்குள்ள நீ மாட்டிக்கொள்ளுவ. விலை கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்காதீங்க. ஏன் வாங்குறீங்க? அதுல ரொம்ப அவசியம். நீதிமொழிகள் அவர் சொல்றாரு பாருங்க, 15 நாள் ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். தாறுமாறா நீ பேசுனா ஆவி நொறுங்கிரும். நம்ம நாக்க வச்சு ஆவியை நொறுக்க முடியுமா? முடியும். ஆண்டவர் யோபுவின் விஷயத்துல இறுதியில கர்த்தர் செயல்படுவார். ஆண்டவர் பேசுவார். அவனுக்கு வாட்டில் ஆறுதல் சொல்லத்தான் வந்தான். அந்த 3 பேரும் எதுக்கு தான் வந்தாங்க? 4 பேரும் எதுக்கு தான் வந்தாங்க? ஆறுதல் சொல்ல வந்தான். கடைசியில் ஆறுதல் சொல்ல வந்தவன் அவனை நாக்க வச்சு வெட்டுறாங்க. இஷ்டத்துக்கு பேசுறான். ஆனா கடைசியில கர்த்தர் குறுக்கிட்டு கர்த்தர் பேசுவார் பாருங்க. 42:7 ஆண்டவர் பேசுவாரு. என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாரு பாருங்களேன். 42:7 யோபுல கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோட பேசின பின் கர்த்தர் தேமானாகிய எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என்ன மூழுது? உன் வாய்க்கு எல்லாம் போடலன்னா உன்னை குறித்து தேவனுக்கு என்ன மூலம்? கோபம் மூழுகிறது. அதை சொல்லிட்டு அடுத்து கம்பாரிசன் எப்படி போது பாருங்க. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இந்த நாக்குல ஒரு நிதானம் நமக்கு வேணும். என்ன வேணும்? ஒரு நிதானம். நிதானித்து பேசணும். சில ஆட்கள் நிதானம் இல்லாம பேசி அவங்களுடைய அந்த ஸ்தானத்தை இழந்தவங்க நிறைய பேர். சிலவெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசுவான். அவனை ஒரு பயம் மதிக்க மாட்டான். சிலர்லாம் பாருங்க, மெச்சூர்டா நிறுத்தி நிதானமாக அவங்க ஸ்பீடாக பேசணுங்கிறலாம் அவசியம் இல்லை. அவங்க எதுகே மோனையா பேசணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வார்த்தையில் அடுத்தவனுக்கு எந்த பிடியும் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஷார்ப்பாக பேசுவாங்க தெரியுமா? நீங்களாம் அதை எங்கே கவனிக்கிறீங்க? கவனிங்க. சில சடன்னு பேசுவான்.
என்னமோ பெருசா வீர தீரமா சாதிச்சுட்டு நினைப்பான். அவனை ஒரு பயம் மதிக்க மாட்டான். சிரிக்கிறவளுக்கு புரியுது. ஊரே அவனை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாம போகும் அவனுடைய காரியங்கள் எல்லாம். ஆனா ஒரு சிலரை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, மற்றவங்க மாதிரி வேகமா பேசணும், எதுக்கே மோனையா பேசணும், ரொம்ப அப்படி நம்மளை வீரத்தர் அப்படிலாம் இல்லை. அவங்க நிறுத்தி நிதானமா மெதுவா அடுத்து கண்டினியூவா வேர்டு வராம இருக்கலாம். ஆனா அவங்களுடைய வார்த்தையில எந்த பிடியுமே இருக்காது. ரொம்ப கவனமா பேசுவாங்க, ஷார்ப்பா இருப்பாங்க. நான் சொல்லுவேன், அவனை விட இவங்க தான் முதிர்ச்சியான ஆட்கள். இவங்க வார்த்தையில பிடிக்கவே முடியாது. அப்ப நம்முடைய பேச்சுல சகோதரிகளே, 5 பேர் கூடும் பொழுது, 6 பேர் கூடும் பொழுது, 2 பேர் கூடும் பொழுது, சகோதரர்களே, நம்முடைய பேச்சுல என்ன இருக்கணும்? ஒரு நிதானம் நமக்கு இருக்கணும். அதுல ஒரு எல்லை என்ன செய்யணும்? போடணும். சில ஆட்களுக்கு கோபம் வந்தா நிதானங்கிறதே கிடையாது வீட்டுல. இன்னைக்கும் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பட்டு அபிஷேகம் பெற்ற நிறைய பேர்ல வாயில கெட்ட வார்த்தை சரளமா வருது வீட்டுக்குள்ள. வரக்கூடாத வார்த்தையெல்லாம் வருது. என்ன இல்ல? நிதானம் இல்ல. நீங்க யாருங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்க வாயிலிருந்து கவனமா இருங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஒரு கணக்கெடுப்புல ஒரு நாளைக்கு ஆண்கள் 7000 வார்த்தைகள் என்ன செய்யறாங்களா? பயன்படுத்துறாங்க. எத்தனாயிரம்? 7000 வார்த்தை. ஐயா பாருங்க, நம்ம அமைதியா இருக்கிறோம் தான் பேர், ஆனா எத்தனாயிரம் வார்த்தை பேசுறோம்? 7000 வார்த்தை. ஆனா சகோதரிகள் வெறும் 14000 வார்த்தை தான் ஒரு நாளைக்கு பயன்படுத்துறாங்க. சில நேரத்தில் அதுல என்ன ஆயிப்போயிருன்னா, நம்ம வெளியில ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர் 50 பேரை நம்ம சந்திக்கிறோம். 7000 வார்த்தையை மறுநாளைக்கும் சேர்த்து நம்ம பேசி கழிச்சுட்டு வந்துருந்தோம். ஆனா அவங்க பாவம் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, யாரும் கிடையாது. அப்போ அந்த 14000 எங்க கொண்டு போய் தள்ளுவாங்க? நீங்க ஒரு நாள் நீங்க கேட்க விட்டுட்டீங்கன்னா மறுநாள் 28000 ஆயிரும். பிரஷர் குக்கர் பார்த்திருக்கீங்களா? அது வெடிச்சு பார்த்திருக்கீங்களா? அதை கூட தாங்கிடலாம், அதை கூட. அதனால அன்னைக்கு டெபிட் பண்ணிக்கிட்டே இருங்க. உட்காந்து என்ன செய்யுங்க? அன்னைக்கு அக்கௌண்ட கிளியர் பண்ணிக்கிட்டே இருங்க. முடிஞ்சா மறுநாளைக்குள்ளதும் சேர்த்து வாங்கிருங்க. ஒரு நாள் இளைப்பாறலாம். நீங்க வாரத்துல ஒரு நாள் லீவ் போடணும்னா அப்போ ஒரு நாள் சேர்த்து வாங்கிக்கணும். வாயை என்ன செஞ்சு பழகணும். அதாவதுங்க, நீங்க நினைக்கிறீங்க நான் பேசுறதை யாரு கேட்கா? அவன் தானே கேட்டான், இவங்க தானே கேட்டான். இல்லைங்க, ஆவியானவர் பார்க்கிறாரு, கர்த்தர் கேட்கிறாரு, அது உண்மை. இப்போ இன்னும் அதுல சயின்டிபிக்கா ஒரு காரியம் சொல்றேன், நல்லா கவனிங்க. நம்ம பேசுற வார்த்தை நம்ம எங்க பேசுறோமோ அது அங்கே நிலை கொண்டு இருக்கு. இந்த ஒளிபரப்பு, இந்த ஆல் இண்டியா ரேடியோல ஒளிபரப்புவாங்க தெரியுமா? அலைவரிசை. எங்கோ பேசுனது ஒரு ஆண்டனா வச்சு ரிசீவ் பண்ணி இங்க கேட்கிறோமா இல்லையா? அது எங்க கடந்து வருது? காற்றின் மேகத்துல, அந்த 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 வளிமண்டலத்துல என்ன செய்யுது? அதுக்கு பேர் தான் அலைவரிசை. சொல்லுங்க, என்னங்க? அலைவரிசை. அந்த அலைவரிசையில ஒலி வாய்ஸ் ஷிஃப்ட் ஆகுதான். அலைவரிசையில வாய்ஸ் டிராவல் பண்ணுதான். அதனால தான் எங்கேயோ பேசுனது இங்க நம்ம கேட்க முடியுது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சமீபத்தில் இயேசு பிரசங்கித்த மலை பிரசங்கம் பண்ணின இடத்துல ஒரு ஆய்வு கூட்டம் போய் இந்த அவங்களுடைய எக்யூப்மெண்ட் மிஷின்ஸ் எல்லாம், மிஷினரிகள் எல்லாம் அங்கே ஃபிட் பண்ணி, இயேசு இங்கே தானே மலை பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, இத்தனை அதிகாரங்கள் இங்கே தானே அவர் பிரசங்கித்திருக்கிறாரு, கண்டிப்பாக அது இந்த சரௌண்டிங்கில் தான் அந்த வேர்ட்ஸு, அந்த வாய்ஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு அதை ரிசீவ் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில் இறங்குனாங்களாம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, நீங்கள் பேசுகிற வார்த்தை அதை அழிக்க முடியாது. அழிக்க இங்கேயே அழிக்க முடியலையே, அங்க முடியவே முடியாது, அது தங்கி இருக்கும். அதனால ஒரு வார்த்தையை நாக்கிலிருந்து புறப்பட வைக்கிறதுக்கு முன்னால
ஒன்றுக்கு 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை 10 முறை 15 முறை 20 முறை யோசித்து பேசு. அல்லேலூயா. ரொம்ப கவனம் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம பேசுற வார்த்தைகளை ஞானி சொல்றாரு, செட்டைகள் அதை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அதை கொண்டு போகும். வாசிருக்கீங்க எங்கேயாவது? 10ல வாசி, பிரசங்கி 10:20 வாசி, பிரசங்கி 10. நம்ம பேசுற வார்த்தைகளை ராஜாவை, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே. உன் ஓனரை, உன் முதலாளிய, உனக்கு மேல இருக்கிற அதிகாரிகளை, உனக்கு மேல தேவன் வச்சிருக்கிறதான காரியங்களை, வச்சிருக்கிற நபர்களை, ராஜாக்களை உன் மனசுல கூட நிந்தியாதே. ஐஸ்வர்யவானே, உன் படுக்கையிலும் நிந்தியாதே. உன் பெட்ரூம்ல கூட மத்தவனை நிந்தியாத. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது, செட்டைகள் உள்ளது, அந்த செய்தியை அறிவிக்கும். ஒரு பயம் வருதா? ஒரு பயம் வருதான்னு கேட்டேன். நீங்க அறையில பேசுறது கூட திரையில ஓடும். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்முடைய நாவை என்ன செய்யணும்? ஒரு வேர்டு வாஸ்த, யுவர் வேர்ட்ஸ் டிட்டர்மைன் ஹூ யூ ஆர். உன்னுடைய வார்த்தைகள் நீ யார் என்பதை தீர்மானிக்கு. நீ பேசுற வார்த்தைகள் நீ யாரு, உன் குணம் என்ன, உன் நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற தீர்மானிக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எவ்வளவு கவனமா இருக்கணும், எவ்வளவு கவனமா இருக்கணும். அந்த ஞானத்தை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. அல்லேலூயா. அதான் சொன்னேன், யாரையும் குறித்து துணிகரமா குற்றம் சாட்ட கூடாது, குறைகளை பேச கூடாது, மற்றவர்கள் குறைகள் இல்லை நம்ம சந்தோஷப்பட கூடாது. கடைசியா சொன்னேன், நம்ம மற்றவர்களை குறை பேசும் பொழுது நம்ம கிருபையை இழக்கிறோம். யாரை பேசுறோமோ அவர்களுக்கு கிருபை பெருகுது. ஆண்டவர் நம்முடைய நாவுக்கு காவல் விடுவாராக. காக்கப்படுவதாக நாக்கு, நாவுக்கு ஒரு எல்லை குறிக்கப்படுவதாக. அறியாமையினால சில தவறுகளை நாவினால் செய்து சில நன்மைகள் நான் இழந்திருக்கலாம். கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் என்னுடைய நாவுக்கு ஒரு பரிசுத்த வேலையை நீங்க போட்டு, என் நாவு உமக்கு பிரியமானதை பேச, உம்முடைய வார்த்தையை மட்டும் பகர, உமது நாமத்தை மட்டும் அறிவிக்க, என் நாவு எப்பொழுதும் உமக்கு பிரியமுள்ளதாய் மாறி என் எல்லை விரிவாவதற்கு என் நாவுக்கு நான் வெள்ளை போட நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அல்லேலூயா. 4th யோபு, சங்கீதம் 119:37, சங்கீதம் 119:37, 119:37. மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எதை பாராதபடி? மாயையை பாராதபடி. மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி. அடுத்த 4வது நம்ம எதுக்கு எல்லை போடணும்? என்னங்க? கண்ணுக்கு ஒரு எல்லை போடணும். கண்ணுக்கு என்ன எல்லை போடணும்? கண்ணு இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. மாயையை பாராதபடி, உலகத்தை பாராதபடி, அருவருப்புகளை பாராதபடி, கண்களுக்கு ஒரு கடிக்கலம், கண்களுக்கு ஒரு கடிவாளம், கண்களுக்கு ஒரு பரிசுத்த வேலி போடப்படுவதாக. யோபு சொன்னாரு, என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணிருக்கேன். ஒரு கன்னிகையுமே நினைப்பாய் இருப்பது எப்படி? ஹலோ கவனிங்க, உடன்படிக்கை என்பது நம்ம கண்ணோடையும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இந்த கண்ணு உமக்கு பிரியமானதை மட்டும்தான் பார்க்கும். இன்னும் சொன்னா உண்மை மட்டும்தான் பார்க்கும். உமக்கு பிரியமில்லாத என் கண்ணு பார்க்காது. சண்டே ஸ்கூல் பாட்டு இருக்குல்ல, என் இரு கண்கள் இயேசுவை பார்க்க, என் இரு கைகள் இயேசுவுக்காக. நம்முடைய ஒவ்வொரு அவயங்களிலும் இந்த ஒரு அர்ப்பணம் நமக்கு இருக்கணும். கவனிங்க, கண்ணு இருக்குங்க, எல்லாத்தையும் பார்க்க கூடாது ராசா, எல்லாத்தையும் பார்க்க கூடாது. அதுக்காக போகும்போது 2 கண்ணையும் கச்சிப்புல கட்டிட்டு போக சொல்லல. அப்படி முதல் முறை பார்க்கிறது தவறு அல்ல. அப்படியா பாச, இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற படத்தை முதல் முறை பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு கிடையாது. நான் சொல்றது, நீ ரோட்டில் போகும்போது ஏதோ ஒரு காட்சி உன் கண்ணில் தற்செயலாக போட்டது, அதை ரசியாம ருசியாம பார்த்தும் பாராம அப்படியே கடந்து போயிடணும். அதுக்கப்புறம் போயிட்டு அப்படி ஒரு யூ-டர்ன் பண்ணி நீ திரும்பி பார்க்கறது ஆபத்து. அதில் தான் நீ தவற ஆரம்பிக்கிற. கண்ணு ரொம்ப முக்கியம். கர்த்தரை பார்க்கணுமா, உங்க கண்களால் தேவனை தரிசிக்கணுமா,
அந்த கண்களால நீங்க அவருக்கு பிரியமானதை பார்க்க ஒப்பு கொடுங்க. இஷ்டத்துக்கு கண்கண்ட காட்சி கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கை கவிழ்ந்து போகுதுல, வாழ்க்கை கவிழ்ந்து போகுதுல. இது முதல்ல எங்க ஆரம்பிக்கணும்? இங்கதான் ஆரம்பிக்கும். நீ எதை பார்க்கிறையோ அதுதான் உன் மனதில் ஸ்டோர் ஆகும். எது ஸ்டோர் ஆகுதோ அதுதான் நீ பேசுவ. எதை பேசுறியோ அதைத்தான் நீ செய்வ. எதை செய்யறியோ அப்படித்தான் வாழ்க்கை இருக்கும். அதனால கண்ணுக்கு நம்ம என்ன போடணும்? ஒரு எல்லை போடணும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நான் தொடர்ந்து கடந்து போக விரும்புகிறேன். அடுத்து கவனிங்க, 5th, நம்முடைய உபகரணங்கள், பயன்படுத்துகிற உபகரணங்கள், குறிப்பாக மொபைல் போன்ற இந்த மீடியா பொருட்களில் ஒரு எல்லை வேண்டும். உபகரணங்களில் ஒரு எல்லை வேண்டும். என் மொபைல் அப்படிங்கிறதுக்காக என் இஷ்டத்துக்கு நான் பயன்படுத்த கூடாது, முடியாது. அது எதற்கு நான் பயன்படுத்தினமோ, மொபைலுக்காக எத்தனை பேர் ஜோம் பண்ணி அதை பயன்படுத்துறீங்க? ஹலோ, மொபைல் ஃபோன் வாங்கி அதை ஜெபம் பண்ணி எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? அதை பிரதிஷ்டை பண்ணி எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? அப்படியா பாஸ்டர்? மொபைலுக்கும் பிரதிஷ்டை? ஆமா, நீ ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, உன் போனு ரட்சிக்கப்படணும். உன் போன் ரட்சிக்கப்படணும், உன் ஹெட்செட் ரட்சிக்கப்படணும், எல்லாமே ரட்சிக்கப்படணும். அதுதான் உனக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. உங்க போன் நீங்க ரீசார்ஜ் பண்றதுக்கா இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. இது எதுக்கு? ஆண்டவரே, இது உமக்கு பிரியமானதை மட்டும் நான் இதை பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படின்னா அதுக்கு ஆயுசு கொஞ்சம் கூட இருக்கும். புரியுதா? இல்லைன்னா வாங்கி 6 மாசத்துல. ஸோ அதில் எப்படி, அதாவதுங்க, நான் பரிசுத்தமா ஜீவிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ, நான் பயன்படுத்துகிற பொருட்களும் அதே மாதிரி அந்த பரிசுத்த எல்லைக்குள்ள வந்துடணும். பரிசுத்த எல்லைக்குள்ள என் பொருட்கள் வந்தா தான் நானும் அது நிமித்தம் கரைபடாதபடி என்னை பாதுகாக்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்போ இதை நான் ஏற்கனவே பேசிட்டேன். எத்தனை பேர் இந்த ஃபாஸ்டிங் கண்டினியூ பண்றீங்க? என்ன ஃபாஸ்டிங்? டிஜிட்டல் ஃபாஸ்டிங். எத்தனை பேர் கண்டினியூ பண்றீங்க? எத்தனை பேர் இந்த வாரம் எத்தனை பேர் டிஜிட்டல் ஃபாஸ்டிங்ல கமிட் ஆனீங்க? டிஜிட்டல் ஃபாஸ்டிங் என்ன 7 வருஷத்துல போச்சு. அன்னைக்கு 10-30 பேர் கை வைத்து பிரைஸ் வாங்கினீங்க. இன்னைக்கு என்னாச்சு? இன்னைக்கு வரைக்கும் 1 ஃபோன் ரிப்பேரா? இல்லை, நல்லா தானே இருக்கு. சரி, வேற யாரு? டிஜிட்டல் ஃபாஸ்டிங் 2. வேற டிஜிட்டல் ஃபாஸ்டிங் வேற யாரு? 3. அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. டிஜிட்டல் ஃபாஸ்டிங் வேற யாரு? இந்த பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை கண்டினியூ பண்ணுங்க பிள்ளைகளே. இந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங் எனக்கு மறந்து போயிருது. சர்வீஸ்ல நான் இதை அறிமுகப்படுத்தணும். டிஜிட்டல் ஃபாஸ்டிங்க்கு ஒரு குரூப்பை நம்ம எழுப்பணும். அதுக்கு முன் உதாரணமா அடையாளமா இருக்க போறது இந்த மாலை ஆராதனைக்கு அவர்கள் நீங்க தான். அல்லேலூயா. அடுத்து 6th, 6, உறவு. சொல்லுங்க, உறவு முறைகளில் என்னங்க? உறவு முறைகளின் ஒரு எல்லை வேண்டும். நம்முடைய உறவு முறைகள் இருக்குல்ல, நம்முடைய ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், இதுல நமக்கு ஒரு எல்லை வேண்டும். உறவுகளோடு எப்படி பழகணும், எப்படி பழகக்கூடாது. தேவனுக்கும் நமக்கும் இடையில எந்த உறவும் வரக்கூடாது. தேவனை விட எந்த உறவையும் நேசிக்க, தேவனை விட எந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, நம்மளை பரிசுத்தத்தை பார்க்கிற தேவனுடைய ஐக்கியத்தை பாதிக்கிற எந்த உறவோடு ஐக்கியப்பட. அப்ப உறவு முறைகளில் என்ன போடணும் தம்பி? ஒரு எல்லை. இவர்களோடு பழகணும், இவர்களோடு பழகக்கூடாது அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த உறவு உனக்கு பாதுகாப்பு, எந்த உறவு உன் பரிசுத்தத்தை பாதிக்காம இருக்கும் அப்படிங்கிற நீ பகுத்தறிந்து அந்த உறவை பாதுகாத்துக்கிடணும். உன் பரிசுத்தத்தை பாதிக்கிற, தேவனை விட்டு பிரிக்கிற உறவுகளை விட்டு நீ பிரிஞ்சிடணும். உறவு முறைகளில் ஒரு எல்லை வேண்டும். எல்லாரும் எனக்கு வேணும்னு நினைக்க கூடாது. இயேசு வேணுங்கிறவங்க அப்படி நினைக்க முடியாது. இயேசுவுக்காக சில உறவுகளுக்கு எல்லை போட்டு நம்ம அந்த எல்லையை தாண்டவும் கூடாது, அவர்களை தாண்ட வைக்கவும் கூடாது. அதுதான் இயேசுவுக்கு நமக்கு இருக்கிற உறவை பாதுகாக்கும். எல்லா உறவும் தேவன் கொடுப்ப, சில உறவுகளை பிசாசு அனுப்புவான். தேவனை விட்டு உன்னை பிரிக்க, ஆலயத்தை விட்டு பிரிக்க, ஜெபத்தை விட்டு பிரிக்க பிசாசு சில உறவுகளை அனுப்புவான். அடையாளம் கண்டு கொண்டு எந்த உறவு எனக்கு தேவை, எந்த உறவு நான் டிஸ்டன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடித்து அந்த உறவுகளில் எல்லை போட்டு பழகுங்க.
சில உறவுகளை எல்லை மீற விடாதீங்க. நிறைய பேருடைய காரியங்கள்ல இதுல ஒரு எல்லையே கிடையாது, எல்லையே கிடையாது, எல்லையே கிடையாது. வாரத்துல 7 நாள் இருக்கு. ஆனா சில ஆட்கள் 10 ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. வாரத்துல இருக்கிறதே 7 நாள் தான். ஆனா ஃபங்க்ஷனு அங்க, அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன், போங்க வேண்டாங்களே. தேவன் போயிட்டு வந்துட்டு ஒரே ஜபம். நம்ம இப்படி பேசிட்டாம்பா, இப்படி பேசிட்டாம்பா, உடனே அவன் போச்சோன்னா, அவன் போச்சோன்னா உடனே என்ன இப்படி கேவலப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. ஒரு தெளிவோடு இருங்க. உறவை நான் பகைக்க சொல்லல, ஆனா எந்த உறவு அவசியங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. இந்த உறவு நீங்க முடிவெடுங்க. அதுக்காக உங்களை சண்டை போட சொல்லல. அதுல நீங்க ஞானமாய் உங்க ஜீவியத்தை, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஞானமாய் நடந்து கொண்டு விலகிக் கொள்ளுங்கள். உறவுகளுக்கு என்ன பண்ணணும்? இதுல குறிப்பா இருக்கிற டயத்துல நான் சொல்லி முடிச்சிருந்தேன். குறிப்பா நல்லா கவனிங்க. குறிப்பா வாலிபர்களுக்கும் சொல்றேன், 20க்கும் 60க்கும் சேர்த்து நான் சொல்றேன். கொஞ்சம் நீங்க நல்லா கவனிக்கணும். இதுல குறிப்பா எதிர்பாலினம், ஆப்போசிட் செக்ஸ் உள்ள எதிர்பாலினம் உள்ள நபர்களோடு நீங்க பழகுகிற முறைகளில் எல்லாருக்குமே ஒரு, வாலிபர்களுக்கும் ஒரு, 60க்கும் எதிர்பாலினம். எதிர்பாலினத்தோடு நீங்க பழகுற முறைகளில் இதை சபையில ஓப்பனா பேசித்தான் ஆகணும். அப்பதான் நம்முடைய தலைமுறைகளை நம்ம பாதுகாக்க முடியும். எதிர்பாலினங்களோடு உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அப்ரோச்மெண்ட், பழக்க வழக்கம் அனைத்திலும், தம்பி தங்கச்சி, உனக்கு கண்டிப்பா ஒரு எல்லை வேணும். உனக்கு கண்டிப்பா ஒரு எல்லை வேணும். இதுல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இது அன்போடும் அதே சமயத்துல உறுதியான கண்டிப்போடும் நான் சபைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்லா கவனிங்க. இதுல இன்னும் உனக்கு டீட்டெயிலா கொஞ்சம் பிரிச்சு நான் சொல்றேன். இன்னும் டீட்டெயிலா உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். இல்லைன்னா நீ அப்படியான்னு சொல்லிட்டு லேசா தட்டி கழிச்சிட்டு போயிடுவேன். நான் இன்னும் உள்ள நான் போய் சொல்றேன். நல்லா கவனி. எதிர்பாலினத்தோடு, ஆண்களுக்கு எதிர்பாலினம் யாரு? பெண்கள். பெண்களுக்கு எதிர்பாலினம் யாரு? ஆண்கள் பெண்களோடு, பெண்கள் ஆண்களோடு உங்க பழக்க வழக்கங்களில் கவனிங்க. நீங்க ரொம்ப எச்சரிக்கையா கவனமாய் அதுல சில எல்லைகளோடு நீங்க இருப்பது உங்கள் ஜீவியத்துக்கும் அவர்கள் ஜீவியத்துக்கும், அல்லேலூயா, சபைக்கும் அது மிகவும் பாதுகாப்பானது. இதுல குறிப்பா தம்பி, எதிர்பாலினத்தோடு நீங்க சில விஷயங்கள்ல பேசவே கூடாது. சில காரியத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருபோதும் அவர்களிடத்துல போய் என்ன சில விஷயங்களை நீங்க அவர்கிட்ட பேசுவது தவறு. சில காரியங்களை அவர்கள்ட்ட போய் நீங்க வினாவுவது தவறு. அது ஆரம்பிக்கும் போது தவறா இருக்காது, ஆனா அது தவறான இடத்துல கொண்டு போய் முடிக்க அது ஏதுவா இருக்கும். குறிப்பா சொல்றேன், ஒரு ஆண் ஒரு பெண்ணிட்ட போய் உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, அதான் அவ புருஷன் சொல்லணும், உனக்கு என்னவே வேலை அதுல. ஒரு பெண் ஒரு ஆண்ட போய் உங்க பேண்ட் உங்க சட்டை நல்லா இருக்கு, அதான் அவன் மனைவி சொல்லுவா, உனக்கு என்னவே வேலைங்க. இந்த விஷயங்கள் நீங்க சாதாரண இதுல என்ன பாஸ்டர் இருக்கு, இதுல ஒண்ணு இல்லை பாரு. இல்லம்மா, ஒரு கப்பல் கவுறதுக்கு எடுத்த உடனே 5 அடி மீளத்துல ஒரு ஓட்டை விழாது, குண்டு ஊசி ஓட்டை. ஒரு கப்பல் கவுறதுக்கு குண்டு ஊசி ஓட்டை இருந்தா போதும், ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து அந்த கப்பல் மூழ்கிவிடும். இந்த மாதிரி டாக்கிங், இந்த மாதிரி டாபிக் கண்டிப்பான முறையில் நீங்கள் தவிர்த்து ஆகணும். அது வாலிபர்களுக்கும் சரி, ஐயா நமக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி. உங்க சேலை நல்லா இருக்கு, உங்க சட்டை நல்லா இருக்கு, உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, இதை எதிர்பாலினம் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்திருந்தா 100% அது தவறு. அதை உன் கேரக்டரை மாத்திக்கோ. அது உன் வீழ்ச்சிக்கு நேராக இந்த வார்த்தைகள் உன்னை கொண்டு போயிடும். நீ அதை கண்டிப்பா மாத்திக்கணும்.
அடுத்து இன்னும் ஒன்று, அதில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். சிஸ்டர் ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க சிஸ்டர். என்ன செய்ய போற? அதான் அவன் புருஷன்லாம் கவலைப்படணும், அல்லது கல்யாணம் ஆகாத பிள்ளைலாம் பெற்றோர்கள்லாம் கவலைப்படணும். மெலிச்சிட்டீங்க சிஸ்டர். பிரதர் ரொம்ப வாடிட்டீங்க பிரதர். உன்னை கொண்டு போய் வைக்க ரொம்ப 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 இது கூட சாதாரணமாக இருக்கும். கேஷுவல். ஆமா, இப்போ கேஷுவல், அப்புறம் மியூச்சுவல். இப்போ கேஷுவல் தான் இருக்கும், அப்புறம் மியூச்சுவலாக மாறிக்கணும். இந்த மாதிரி பேச்சுக்கள், எல்லை மீறிய பேச்சுக்கள், இரட்டை அர்த்தமுள்ள பேச்சுக்கள், டபுள் மீனிங் பேச்சுக்கள், எதிர்பாலினங்களோடு அது தேவையே இல்லை. யாரோடும் கூட பிறந்த நாள் பரிசு கொடுக்கிறது, இதெல்லாம் தவறு. உன் தாய் கொடுத்திருக்கியா? சொல்லுவேன். உன்னை பெத்தவனுக்கு கொடுத்திருக்கியா? உன்னை பெத்தவனுக்கு கொடுத்திருக்கியா? உன் கூட பிறந்தவனுக்கு கொடுத்திருக்கியா? கூட பிறந்தவனுக்கு கொடுத்திருக்கியா? பிறந்த நாள் பரிசு. உனக்கு தைரியம் இருந்தா அவங்க அப்பா அம்மாட்ட போய் கொடுக்க சொல்லு. அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்து இவங்களுக்கு பிறந்த நாள் பரிசு கொடு. நீ பிறந்த நாள் பரிசு கொடுக்காட்டாலும் சூரியன் காலையில உதயமாகத்தான் போகுது. இது தவறுப்பா. எதிர்பாலினங்களோடு சில காரியங்கள்ல நீங்க இப்ப கத்துக்கிடுங்க. புரியுதா? ஆமா, யாருக்கோ பேச நினைக்காதீங்க. பர்சனலா நீங்க சாட் பண்றது, பர்சனலா விளையாடுறது, பர்சனலா டைம் பாஸ் பண்றது. இங்க பாரு, சீரியஸா சொல்றேன், வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு நான் பேசுறேன். உங்களில் யாரு ஆகிலும் இப்படிப்பட்ட சுபாவங்களோடு, இப்படிப்பட்ட ராங்கான தொடர்பு உள்ள இருந்தா இன்னைக்கு நைட்டு வேற அறுத்து ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி அடுத்த வாரம் வா, இல்லைன்னா போ. நாளைக்கு என்னைய ஒரு வித்தியாசமான மாத்தி பார்க்க நினைக்காத. அது ரெண்டு குடும்பத்துக்கும் ஆபத்து. எப்பா, உன்னை கையெடுத்து முன்னாடி இருக்கிற பிள்ளைகளே, நீங்க நல்ல பிள்ளைங்க. இப்போ வரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி உங்களை வாழ்த்துறேன். நல்ல பிள்ளைங்க, நீங்க நல்ல பிள்ளைங்க. உங்களுடைய யார்ட்டையும் எந்த குறை தவறு இல்லை. ஆனாலும் முன்னெச்சரிக்கையாக, இந்த ஊழியத்தின் மேல உள்ள துடிப்புனால சொல்றேன், முன்னெச்சரிக்கை. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல எங்கேயாவது ஒரு ஓட்ட உடசல், தேவையில்லாத காரியம் இப்போ நடந்துகிட்டு இருந்தா இன்று இரவு உனக்கு மன்னிக்கப்படும். மனம் திரும்பு, புதைச்சிரு, வேற அறுத்துரு, டெலிட் பண்ணிரு, தூர எரிஞ்சிரு. சரியாயிட்டு உள்ளவா. சரியாக முடியலையா, மூட்டை கட்டிட்டு வெளியே போ. நாளைக்கு பிசாசு ஒன்ன வச்சு என்ன உடைப்பா, ஒன்ன வச்சு இந்த ஊழியத்தை உடைப்பா, ஒன்ன வச்சு சபையை பாதிப்பா. அதுக்கு இன்னைக்கு நீ போறது எவ்வளவு தாவல. எனக்கு தெரியும், பிசாசு எவனை கையில எடுக்கலான்னு இப்ப சுத்தி வாரா. எவனை எடுக்கலாம், எவளை எடுக்கலாம், எவகளை வச்சு எண்ணெயை உடைக்கலாம், ஊழியத்தை நிறுத்தலாம், காரியத்தை நிறுத்தலாம்னு சொல்லி வகை தேடி சுட்டி திரிகிறான். உங்களுக்குலாம் அதை பார்க்க முடியாது. ஜெபிக்கிற பிள்ளைங்க பாப்பீங்க, உத்தரவாதம் உள்ள உங்க கண்களுக்கு அது தெரியும். ஏனதானமா இருக்கிறவங்க சொல்றது புதுசா இருக்கும். பலவீனம் உள்ளவர்களை கையில எடுப்பான். சரியான வளர்ச்சி இல்லாத, முதிர்ச்சி இல்லாத கையில எடுப்பான். சின்ன விஷயத்துல ஆரம்பிப்பான், என்னுடைய வேகத்தை தடுப்பான், ஊழியத்தை கெடுப்பான், சபைக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுவான். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயத்துல ஆரம்பமாகும். இதுக்கு ஒருவரும் காரணமா இருக்க கூடாது. குறிப்பா இந்த மாதிரி ஒரு தொடர்புல, இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன்ல, இந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து தம்பி தங்கச்சி நான் கையெடுத்து கேட்கிறேன், இந்த ஊழியத்துக்கு நீ செய்யற ஒரு நன்மை, எனக்கு நீ செய்யற ஒரு நன்மை, நீ ஒண்ணு சரியா இருந்த ராத்திரியில் அதை கண்டினியூ பண்ணிட்டு நீங்க உட்காராத.
எனக்கு தெரியுங்க, இந்த மாதிரி ரெண்டு சபைக்குள்ள ரெண்டு குடும்பங்கள்ல இருக்கிற பிள்ளைங்களுக்குள்ள ஏற்பட்ட பழக்கத்தினால எத்தனையோ சபைகள்ல எத்தனையோ ஊழியக்காரன் நெஞ்சு வழியில படுத்தவங்க உண்டு, எத்தனையோ சபைகள்ல வேண்டாத குழப்பங்கள் வந்தது உண்டு, அது நிமித்தம் எத்தனையோ குடும்பங்கள் இழக்கப்பட்டது உண்டு. இந்த பாதிப்பு வேண்டாம். இவ்வளவு ஒரு தேவ ராஜ்யத்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு நீ ஒருத்தி காரணமா இருக்காத, நீ ஒருத்தன் காரணமா இருக்காத. எச்சரிக்கையா இரு. சீரியஸா சொல்றேன். இப்ப சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தா நீ என்னிடத்துல வராம இருப்பதே ஆலோசனைக்கோ அல்லது வேற என்ன காரியத்துக்கோ நீ என்னிடத்துல வராம இருப்பது உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு நல்லது. நான் அந்த நேரத்துல எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. சபை ஊழியன்னு சொன்னேன், உங்களுக்கே தெரியும். இவனை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சபை ஊழியம் இப்படிங்கிற நிலைமை வரும் பொழுது நோ காம்ப்ரமைஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுல கவனமா இருங்க. ஜெபிக்கிற பிள்ளைங்க இந்த விஷயத்துக்காக சேர்ந்து ஜெபிங்க. சத்துரு எந்த விஷயத்தையும் கையில் எடுத்து ஊழியத்துக்கு எதிராக எழும்ப அவன் முற்படவே கூடாது. எல்லா வகையிலையும் கர்த்தர் வேலி அடைக்கணும் அந்த ஊழியத்தை. அல்லேலூயா. போதும் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு. அங்க ஆவிக்குரிய விஷயமா தான் பாஸ்டர் பேசுறேன். எதை விஷயமா பேசுறோம்? ஆவிக்குரிய விஷயமா தான் பாஸ்டர். அவங்கள்ட்ட நான் டவுட்டு கேட்க என்ன கேட்கிறேன் டவுட்டு கேட்கிறேன். நீங்க பிரசங்கம் பண்ணீங்களா? நான் பிரசங்கம் பண்ண என்கிட்ட தானே கேட்கணும். என்னைக்காவது இங்க இருக்கிறவங்க என்கிட்ட சந்தேகம் கேட்டிருக்கீங்களா? வேதத்துல இருந்து நான் மெச்சிக்கிடுவேன். போன வாரம் தம்பி வந்தான் கேட்டான். என்னைக்காவது பிள்ளைகளா உங்களை பார்த்துக்க, என்னைக்காவது உங்களை யாராவது ஒருத்தி, உங்களை யாராவது ஒருத்தன், சரி இது விட்டுருவோம், எங்க உங்களை காணும், உங்களுக்கு வந்து ஆவிக்குரிய சந்தை என்கிட்ட கேட்டிருக்கியா? வா உட்காருவோம் பேசுவோம். அங்க வா உட்காருவோம் பேசுவோம். உன் சந்தேகத்தை நான் தெளிவுபடுத்துறேன். கேட்டிருக்கியா? அப்புறம் என்ன அங்க உனக்கு சந்தேகம் கேட்க வேண்டியிருக்கு? அங்க எனக்கு உனக்கு ஆவி போதும்பா. நீ இருக்கிற முதிர்ச்சி உனக்கு போதும். அங்க கேட்டு நீ வளரணும்னு அவசியம் இல்லை. இந்த வளர்ச்சியில நீ பரலோகம் போய் சேர்ந்தா போதும். அடுத்து இன்னும் இருக்கு, ஆத்தும ஆதாயம் பண்றோம் பாஸ்டர். என்ன ஆதாயம்? அப்படியா? வா நான் கைப்பறை தாரேன் ஜிஹெச்சுக்கு போ, வா கைப்பறை தாரேன் சிறைச்சாலைக்கு போ, ஆத்தும ஆதாயம் பண்ண. அங்கேயும் ஆத்துமா தான் இருக்கு. உனக்கு அந்த ஆத்துமாவெல்லாம் கண்ணுக்கு தெரியல, அந்த ஒத்த ஆத்துமா தான் கண்ணுக்கு தெரியுதோ? நீ என்ன ஆதாயம் பண்ற எனக்கு தெரியும்ல. கவனமா இருங்க பிள்ளைகளே. நீங்க சிரிச்சாலும் நான் சொல்றேன்ல, உள்ள நெருப்பா இருக்கு சில விஷயங்கள். எனக்கு உண்மையை சொன்னான், இப்பதான் ரொம்பவே பயமா இருக்கு. எல்லாமே சமாதானமா இருக்கும்போது தான் ரொம்ப பயமா இருக்கு. கவனிங்க, அது இதுல கவனிங்க, இந்த எதிர்பாலின விஷயங்களை இன்னும் சில விஷயங்களை நான் டீல் பண்ண விரும்புறேன். கவனிங்க, ரோட்டில் நின்று நீங்க பேசுறது 100% அது தவிர்க்கப்படணும். எதிர்பாலின ரோட்ல நின்று சம்பந்தம் இல்லாத அடுத்த வீடு அடுத்த குடும்பத்தில் உள்ளவர்கள், உன் சபைதான், நீ இருக்கிற சபைதான், ஆனாலும் நடு ரோட்ல நின்று நீ பேசுறது அது தவறு. இதுதான் அதுதான் அதெல்லாம் நீ பனைமரத்துக்குள்ள நின்னுட்ட, நீ குடிக்கிறது பசுமலா இருந்தாலும் புரிஞ்சுக்கோ. ரோட்ல நின்று பேசுறது தவிர்க்கப்பட. ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு, ஒரு பெண் ஒரு ஆணோடு, உங்க சபைதான், கவனமா இருக்கணும். அதே கவனிங்க, இவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிருச்சுன்னா கூட பிறந்தவர்களிடத்திலேயே நம்ம சில டிஸ்டன்ஸ் கீப்பர் பண்ண வேண்டி இருக்கா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சுன்னா உன் கூட பிறந்த அக்காவையே நீ தொட்டு பேசுறது தவறுமே, உன் கூட பிறந்த தங்கச்சியவே தொட்டு பேசுறது தவறுமே. குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சுல. அப்ப மற்றவங்க அதுல எவ்வளவு ஷார்ப்பா கவனமா இருக்க வேண்டி இருக்கு. ரோட்ல நின்று அப்படி போறீங்களா, சிரிக்கிறது தவறல, கை காட்டு தவறல, அவ்வளவு முடிஞ்சு. அந்த ஒரு கையை காட்டிட்டு போயிரு. ஒரு சகோதரி வந்தா, நான் உங்களை பார்த்து கை காட்டினேன், நீங்க பார்க்கவே இல்லை பாஸ்டர். ஏமா அது ரோடுமா? ரோட்ல எல்லாமே பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? அதாவதுங்க, சில ஆட்களுடைய ஆக்டிவிட்டி நடந்து போறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு சைக்காட்ரி ட்ரீட்மெண்ட். கவனிங்க, நடந்து போறாங்கன்னா சில ஆட்கள் கண்ணு அவங்களுடைய தலையும்
ஒரு ஒரு இதுல வியூல இருக்காது. இப்படிமா 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 இப்படிமா, அவன் சரியில்லைன்னு அர்த்தம். சில ஆட்கள் ஆர்மி மாறி அவங்களுடைய ட்ராக்ல மட்டுமே கண் இருக்கும். நான் உங்களை கை காட்டின நீங்க கவனிக்கல, நீங்க யார சொல்றீங்களோ அவன் சரியா இருக்கிறான், அவன் சரியா இருக்கிறான். அவன் எங்க போக புறப்பட்டார்களோ அவர்கள் அதுல தான் கவனமா இருக்கிறாங்க. வலதுபுறம் இடமும் இவர்கள் நிறைய விஷயத்தில் தப்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன 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 ஒரு அடையாளங்கள். இதெல்லாம் அங்கேயும் இங்கேயும் நடக்கும்போது, ரோட்ல போகும்போது அங்கே எங்கேயும் இப்படியே மழை பாயுது. இவங்க மனசை இவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இவங்க சுத்தி 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 வருவாங்க. சில சைக்காட்ரி ட்ரீட்மெண்ட்ல டாக்டர் போன உடனே 5 நிமிஷம் பேசவே மாட்டார். உங்களை அவர் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்பாரு, வேற ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவர் ஒண்ணு எழுதுற தண்ணி வேலை இல்லை, உங்களை அமைதியா உட்கார வச்சு பாக்குறாரு. உன்னுடைய ஆக்ஷன்ல, உன்னுடைய பார்வையில, நீ தலையை அசைக்கிறல, இதுல 50% நீ யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவாரு. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? பாஸ்டர் டாக்டருக்கும் படிச்சு வந்திருக்காரோ, பிறகு பிறகு உங்களை 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 நடத்தணும்னா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருந்தா தான் நடத்த முடியும். பாதி வெளியே இருந்து படிச்சோம், மீதி உள்ள இருந்து நீங்க எங்களை படிக்க வைக்கீங்க. ஆமேனா, அல்லேலூயா. அதெல்லாம் பரவாயில்ல பாஸ்டர், நாங்க பார்த்து கவனமா இருந்து விடுவோம். நான் சொல்றேன் தம்பி தங்கச்சி, நீ எதனாலும் மாத்து, வசனத்தை உன்னால மாற்ற முடியாது. நாங்க எச்சரிக்கையா இருந்துக்கிடுவோம். அவங்க வயசுல மூத்தவங்க, இந்த விளையாட்டுலாம் இங்க வேண்டாம். வயசுல மூத்தவங்க, ஏஜ்ல பெரியவங்க, இந்த மாதிரி விளையாட்டுலாம் வேண்டாம். உன் விளையாட்டுலாம் எனக்கு தெரியும். வயசுல என்ன மூத்தவங்களா இருக்கட்டும், என்ன இளையவங்களா இருக்கட்டும், ஸோ இந்த விளையாட்டு வேண்டாம் ராஜா. ஞானி சொல்றாரு 6:27 நீதிமொழிகள்ல ஞானி சொல்றாரு, என்ன பாரு என்ன அருமையா சொல்றாரு. 6:27 வாசிங்க. தன் வஸ்திரம் வேகாமல், எல்லாரும் இந்த வசனத்தை குறிப்பா தம்பி தங்கச்சிகள் நல்லா கவனிங்க. எல்லாரும் வாசிமா. தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ? இப்ப சொல்லு எனக்கு பதில. ராசா இப்ப சொல்லுப்பா, நாங்க கவனமா இருந்துக்கிடுவோம்னு சொல்றேல, இப்ப எனக்கு சொல்லு. தன் வஸ்திரம் வேகாம, அதாவது நெருப்பு அடுப்புல இருக்கு, அந்த நெருப்பை தூக்கி நான் மடியில வச்சுக்கிறேன். அது எதுக்கு அங்க அடுப்புல கிடக்கு, நான் மடியில வச்சுக்கிறேன். சுடுண்டா, சுடாம நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியுமா? உன் வஸ்திரம் வேகாம நெருப்பை உன் மடியில வைக்க முடியுமா? சொல்லுங்க. முடியாது தானே? வசனத்தை உன்னால மாற்ற முடியாது, மாற்ற முடியாது. நீ என்னதான் உன்னை திருப்திப்படுத்த, நீ வஞ்சிக்க போடாம இரு. நீ சில விஷயங்களை உன் மனசை திருப்திப்படுத்தும்படி நீ நினைக்கிற, இதுதான் அதுதான், இது நம்ம எல்லாம் மீறல, நம்ம இப்படி பண்ணல. கவனி, உன்னுடைய டீப்பான உன்னுடைய மனதில் கர்த்தர் டீல் பண்றாரு. நான் இதைத்தானே பேசுறேன், அவங்க தானே ஏஜ்ல கூடினவங்க தானே, நான் ரொம்ப கவனமா இருந்துக்கிடுவேன். இப்படிலாம் நினைச்சு நீ சரி கட்டி நீ வஞ்சிக்கப்பட்டு நீ செயல்படுற பாத்தியா, உனக்குத்தான் இந்த வசனம் சொல்லப்படுது. உன் வஸ்திரம் வேகாம நெருப்ப பத்திரமா வைக்க முடியுமா? முடியாது. அது மாதிரிதான் இதையும் உன்னால சரியா டீல் பண்ண முடியாது. உன் ஜீவியம் பாதிக்காம இந்த எதிர்பாலினரோடு உள்ள பழக்க வழக்கங்கள்ல உன் ஆவிக்குரிய ஜீவியம் பாதுகாப்பா இருக்கத்தக்க அளவுல அதை நீ டீல் பண்ண முடியாது. அங்க போயிட்டாலே உன் லைஃப் கவிழ்ந்து போவது நிச்சயம். சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம வாலிபர்களுக்குள்ள ஒரு தெய்வ பயம் வரணும், ஒரு வேறு பிரிக்கப்படுற ஜீவியம் வரணும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஒரு செத்த ஈ பரிமள தைலத்தை நார பண்ணுமா, இப்படி ஒரு செயல். அந்த ஈக்கள் இந்த ஊழியத்துல ஒத்த ஈ கூட இராதபடி தேவன் எல்லாவற்றையும் சுத்திகரித்து எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்த வைராக்கியத்தையும் முத்திரையும் கொடுத்து பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. பெற்றோர்களை கவனிங்க, எல்லாரும் நம்ம பிள்ளைங்க தான், எல்லாரும் எங்க பிள்ளைங்க தான், உங்க பிள்ளைங்க தான், நம்ம பிள்ளைங்க தான். ஆனா நம்ம பிள்ளைங்க மேலதான் நமக்கு அதிக அக்கறை இருக்கணும். அதனால தான் நான் பேசுறேன். நம்ம பிள்ளைங்க மேலதான், நம்ம பிள்ளைங்களை குறித்து திட்டம் அதிகம் தானே, அவன் நோக்கம் அதிகம் தானே. அப்ப இதுல நம்ம அதிக கவனம் செலுத்தி தானே ஆகணும். எல்லாரும் நம்ம பிள்ளைங்க, நம்ம நேசிக்கிற பிள்ளைங்க. இந்த பிள்ளைகளை குறித்து பெரிய பெரிய நோக்கமும் திட்டமும் இருக்கு. தேவன் செயல்பட போறாரு, பிள்ளைகளை பயன்படுத்த போறாரு. அப்போ இதுல இந்த விஷயங்களை நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாப்பா வைக்க வேண்டிய கடமை பெற்றோர்கள் உங்களுக்கும் ஊழியம் எனக்கும் ஒரு பெரிய கடமை இருக்கு. ஹல்லேலூயா.
என்னமா சொல்லியிருக்கேன்? 6 விஷயங்கள். அடுத்து 2 விஷயம் தான் சொல்லி நான் அப்படியே முடிச்சிருந்தேன். கவனிங்க. நிகழ்வுகள், எல்லா நிகழ்ச்சிகளில் ஒரு எல்லை வேண்டும். நிகழ்ச்சிகளில், அதாவது எல்லா நிகழ்ச்சிக்கும் போய் பங்கு வரணுங்கிற நம்ம நினைக்க கூடாது. தேவனுக்கு பிரியம் இது, தேவனுக்கு பிரியம் இல்லாதது எது, அதை கண்டுபிடித்து அதுக்கு ஒரு எல்லை போட வேண்டும் வேண்டும். அடுத்து 7th, அடுத்து 8th தானே அடுத்து, சரி 8th. ஃப்ரெண்ட்ஷிப் வட்டங்களில், அதாவது நட்பு வட்டாரத்தில் ஒரு எல்லை வேண்டும். நட்பு வட்டாரத்தில் ஒரு எல்லை வேண்டும். எல்லா நட்பும் எனக்கு வேணும்னு நினைக்க கூடாது. எந்த நட்பு பாதுகாப்பானதோ அந்த நட்பை நான் கண்டினியூ பண்ண வேண்டும். எந்த நட்பு என்னை பாதிக்கக்கூடியதோ அந்த நட்பை விட்டு நான் வெளியேற வேண்டும். இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் அப்படிலாம் இல்லை. எத்தனை வருஷமா இருந்தாலும் அது உன்னை பாதிக்கா, வேண்டாம், விட்டு விலகிடு. அடுத்து லாஸ்ட் ஒன், 9th. திருமண விஷயத்தில் ஒரு எல்லை வேண்டும். நம்ம சபையில் சமீப காலமாக நமக்கு ஒரு பெரிய பாரம், எல்லாருக்கும் பெரிய பாரம், குறிப்பாக எங்களுக்கு ஒரு பெரிய பாரம். நம்ம சபையில் திருமண வயதை அடைந்து திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நிறையா உண்டு. இந்த பிள்ளைகளுக்காக விசேஷமாக நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். தனி ஜெபங்களில் ஜெபிக்கிறோம், நம்ம சபைகளில் நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதுக்குரிய வார்த்தைகளையும் கொடுத்துருக்கிறாரு. நிச்சயம் ஆண்டவர் செய்வார், செய்யப்படும். நிறைய திருமண சத்தங்கள் இந்த சபையில் கேட்குங்கிறதும் அநேக தீர்க்கதரிசனங்கள் இதுவும் ஒன்று. அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், முயற்சி எடுக்கிறோம். இதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பாரமாகவே இருக்குது நமக்கு, குறிப்பாக ஊழியர்களாக எங்களுக்கு. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய பாரம். இதெல்லாம் சீக்கிரத்தில் பிள்ளைகளுக்கு நடக்கணுங்கிறது சில பாரத்தெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பாரங்கள் உண்டு. ஏன்னா இந்த பிள்ளைங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை தேங்கிடக்கூடாது. அடுத்து உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் வந்து நகர்ந்து போகணும். அதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஸோ இந்த விஷயத்தில் பாரப்பட்டு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இதுக்காக ஜெபிங்க. ஸோ அதே சமயத்தில் இப்படிப்பட்ட கண்டிஷனில் எல்லைகள் இருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த திருமண விஷயத்தில் ஒரு எல்லைக்குரிய நீங்கள் போட்டுக்கிடணும். என்ன எல்லைக்குரிய போடணும்னா, கவனிங்க, எனக்கு எல்லாவற்றையும் விட என்னுடைய எல்லா எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் விட என்னை குறித்து உள்ள தேவ திட்டத்துக்கு இது ஆஃப்டா, இது வந்து எனக்கு சரியானதா, தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு எனக்கு இந்த துணை வந்து சரியானதா அப்படிங்கிறதுல நான் கவனமாக இருக்கணும். ஸோ எனக்கு வயதாக இருக்கலாம், அல்லது எனக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், அல்லது எனக்கு நிறைய வந்து என்னை தேடி வரலாம், நிறைய என்னை தேடி வரலாம். சில பெண்களுக்கு மாப்பிள்ளை வீட்டார், மாப்பிள்ளைக்கு பெண் வீட்டார் தேடி வரலாம். இப்படி வருகிறது என்பதற்காக மற்ற ஒவ்வொன்றையும் நம்ம உலக பிரகாரமான காரியங்களை கவனம் செலுத்தி எல்லை இல்லாமல் அதில் போய்விடக்கூடாது. ஏன்னா அது ஒரு முறைதான், மறுமுறை அதை மாற்ற முடியாது. குறிப்பா ரட்சிக்கப்படாத குடும்பங்கள், ரட்சிக்கப்படாத ஒரு மாப்பிள்ளை, ரட்சிக்கப்படாத ஒரு பெண் உங்களை தேடி வரும் பொழுது தயவு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய தொந்தரவுகள் இருக்கு. என்கிட்ட வந்து பேசும் பொழுது பஸ் அவங்க வாரேன்ட்டாங்க, எனக்கு இந்த பேச்சே பிடிக்கலன்றேன். முதல்ல அவங்க வாரேன்ட்டாங்க, அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறேன்ட்டாங்க. எதுக்கு ஞானஸ்தானம்? ஞானஸ்தானம்னா எதுக்குன்னே தெரியாம போச்சு என் மக்களுக்கு. அவங்க வாரேன்ட்டாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறேன்ட்டாங்க. என்னங்கம்மா, எவ்வளோ செய்தி கேட்டோம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்னை தாழ்த்தி சொல்கிறேன், இந்த சபையில் போதிக்கப்படுகிற செய்தியில் நீ சரியாகலைன்னா உலகத்தில் நீ எங்கேயுமே சரியாக மாட்ட. உலகத்தில் எங்கேயுமே, நானும் எல்லா சபைகள் பிரசங்கள்லாம் நான் கேள்விப்படுறேன். எங்கேயுமே இன்னைக்கு உபதேசங்கள் கண்டிப்பு எங்கேயாவது ஒரு எனக்கு எடுத்து அனுப்பு இன்னைக்கு இருந்தா எனக்கு அனுப்பி வை, உனக்கு சந்தன மாலை போடுறேன். எங்கேயாவது ஒரு கண்டிப்பு, ஒரு போதனை, ஒரு ஒழுங்குபடுத்துதல், ஒரு டாக்டரின் எங்கேயாவது ஒரு செய்தி இருக்கா? பிரபலிய ஊழியர்களை எடுத்துக்கோங்க, எங்க டாக்டரின் இருக்கு இன்னைக்கு? உபதேசம் இன்னைக்கு எங்க இருக்கு? எல்லாம் ஆசீர்வாதம், ஆறுதல்படுத்துதல் தேவைதான். இது எல்லாம் தலைகளும் மாறிட்டு, டோட்டலா தலைகளை மாறிட்டு. நாங்க கேட்டு வளர்ந்ததுக்கும் இன்னைக்கு வந்து தலைகளை மாறிட்டு. அதனாலதான் சொல்றேன், நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஒரு டீலுக்கு என்கிட்ட வராதிங்க தயவு செய்து. வாரேன்ட்டாங்க, நான் இது வரைக்கும் என்கிட்ட வந்தவங்ககிட்ட நான் கேட்ட முதல் கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். திருமணத்தை விஷயத்தை வரும்போது இந்த மாப்பிள்ளை வந்திருக்கு, பெண்ணு வந்திருக்கு அப்படிங்க சொல்லும்போது நான் கேட்குற முதல் கேள்வி சொல்லுங்க.
ரட்சிக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. சோ இந்த விஷயத்துல நீங்க ஒரு எல்லை போடுங்க. நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை ரொம்ப பாதுகாப்பானது, ரொம்ப அவசியமானது. அல்லேலூயா. இப்படி எத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன். இது போதும் நினைக்கிறேன். இருக்கிறது போதும். நம்ம மீதி அடுத்த வாரம் கண்ணி பண்ணுவோம். கவனிங்க, இந்த 9 விஷயங்களில் 9 தானே, இந்த 9 விஷயங்களில் நீங்களும் நானும் இந்த சபையில் உள்ள அத்தனை பேரும் ஒரு எல்லையை போட்டு நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இதுல நம்ம எல்லை போடும் பொழுது எனக்கு இருக்கிற எல்லையை என் தேவன் விரிவாக்கம் பண்ணுவார். என் கர்த்தர் விரிவாக பண்ணுவார், விஸ்தாரமாக்குவார். அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா இந்த வார்த்தைகளுக்கு? கேட்டுட்டு அப்படியே போகாம ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த ஒவ்வொன்றிலும் ஒருவேளை நீங்கள் சரியாக இருக்கலாம், சரியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனாலும் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆனாலும் உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. இந்த 9 விஷயத்தில் என் வாழ்க்கைக்கு நான் எல்லை போட என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி அத்தனை பேர் முழங்கால் போட்டு, பலன் உள்ளவங்க முழங்கால் போட்டு நம்முடைய வாய் திறந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இதை தவிர நான் உங்களுக்கு இப்போ பேசாத, போதிக்காத, இதை தவிர இன்னும் உங்கள் வாழ்க்கையில் வேற ஏதாவது ஆவியானவர் இந்த ராத்திரியில் உணர்த்தினால், நீங்கள் போகிற பாதையில் இதெல்லாம் தேவையில்லை, சரியில்லை, வேண்டாம் அப்படின்னு சில டீலர்ஸ், சில பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஆபத்துனா அதை நீங்கள் முறிச்சிருங்க. அதுக்கு ஒரு எல்லை போடுங்க. இப்படி எந்தெந்த விஷயங்களில் நான் சொன்னதையும் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சில விஷயங்கள் இருக்கலாம், அது ஆவியானவர் நினைவுபடுத்துவார். இப்போ இது உனக்கு வேண்டாம், இது உனக்கு ஆகாது, இது உனக்கு பாதுகாப்பு அல்ல, இது உனக்கு நல்லது அல்ல அப்படின்னு தேவன் நிச்சயமாய் உனக்கு இப்போ நினைப்பூட்டுவார். நான் சொல்லாத குறிப்புகளிலிருந்து உனக்கு சில விஷயம் நினைப்பூட்டுவா. அதையும் இப்போ நீ எல்லை போட்டு ஜெபம் பண்ணணும். கண்களை மூடி எல்லாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ அப்பா. நாங்கள் கேட்ட வார்த்தைகள், எங்களுக்கு நீங்கள் போதித்த சத்தியங்கள், இதெல்லாம் நாங்கள் உற்சாகமடைந்து போவதற்காக அல்ல, வாழ்க்கையில் அனுபவமாய் மாறுவதற்கு, வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிப்பதற்கு, எங்கள் பிள்ளைகள், எங்கள் சந்ததி, எங்கள் தலைமுறைகளுக்கு தகப்பனே உமக்கு நன்றி. இதில் அனைத்திலும் நீர் ஒரு பாதுகாப்பின் வளையத்தை போடுவீராக. ஏசப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. வேண்டாத அனைத்தும் எங்க எல்லையை விட்டு வெளியேற வைப்பீராக. எங்க எல்லைகளில் நீர் வாசம் பண்ணணும்பா. எங்களுடைய காரியங்கள்ல நீர் ஆளுகை செய்யணும்பா. கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. எல்லாம் பாரத்தோடு ஜெபிங்க பார்க்கலாம். இந்த ஊழியத்தில் ஹல்லேலூயா வர 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 ஆமே சுத்திகரிப்பு அதிகரிக்கணும், பரிசுத்தமாகுதல் அதிகரிக்கணும், தேவன் எதிர்பார்க்கிற அர்ப்பணம் அதிகரிக்கணும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள் அனைவருக்குள்ளேயும் ஆமென் கர்த்தர் எதிர்பார்க்கிற அனுபவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கணும். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். சத்துரு யாரையும் கரைபிடித்திடக்கூடாது, சத்துரு யாரையும் கையில் எடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுடைய கிரியைகளுக்கு, இந்த ஊழியத்தில் உங்க கிரியைகளுக்கு நான் ஒரு தடையா இருக்கக்கூடாதுப்பா. என் குடும்பத்தில் ஒரு யாரும் தடையா இருக்கக்கூடாதுப்பா. நாங்க முடிந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த ஊழியத்துக்கு முடிந்த அளவுக்கு நாங்க இணைஞ்சு நிற்கணும். எந்த விஷயத்திலையும் நான் ஒரு தடைக்கல்லாய் மாறிடக்கூடாது. இந்த தரிசனத்துக்கு நான் ஒரு தடைக்கல்லாய் மாறிடக்கூடாது. உங்க கைகளை உயர்த்தி உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. என் குடும்பம் எந்த விஷயத்திலையும் இந்த தரிசனத்துக்கு ஒரு தடையாய் மாறிடக்கூடாது. ஊழியக்காரனுக்கு ஒரு மனவேதனைக்கு காரணமா மாறிடக்கூடாது. இந்த ஊழியம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தொய்வு விழுவதற்கு தடையாய் நான் மாறிடக்கூடாதுப்பா. அப்படிப்பட்ட செயல் எல்லையில வரவே கூடாது. நாங்க இணைந்து செயல்படணும், ஒருமித்து செயல்படணும், ஹல்லேலூயா வைராக்கியமா செயல்படணும். நீங்க விரும்பாத அனைத்தும் இப்ப வேற இருக்கப்படணும். ஒரு ஆகான் அநேகரை விலப்பண்ணினது போல அந்த ஆகான்கள் எங்க சபையில ஒருத்தரும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தோல்விக்கு காரணமான ஒருத்தரும் இருக்கக்கூடாது.
அல்லேலூயா. நீர் எங்கள் முன்பதாக செல்கிறீர், நாங்கள் உம்மை பின்பற்றி வருகிறோம். ஜெய தொனியோடு முன்னேற வேண்டும். கால் வைக்கிற பகுதி எல்லாம் சுதந்திரிக்கப்பட வேண்டும். கர்த்தரின் நாமம் இனி எங்கள் மூலம் இந்த பட்டணத்தில் பலமாய் மகிமைப்பட வேண்டும். அவமானப்பட்ட இதே பட்டணத்தில் இந்த ஊழியத்தின் மூலம் தேவனுடைய நாமம் பலமாய் மகிமைப்பட வேண்டும். அதற்கு ஏதுவாய் நானும் என் குடும்பமும் அல்லேலூயா உறுதியா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. முடிந்த அளவுக்கு தரிசனத்துக்கு ஊழியருக்கு நாங்க ஒத்துழைப்பாக அந்த சுமையை நாங்களும் பகிர்ந்து கொண்டு ஓட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க குடும்பத்தை ஆளுகை செய்யும், எங்க எல்லைகளை ஆளுகை செய்யும். நீங்க விரும்பாத எந்த செயலும் எங்க சபைக்குள்ள வரக்கூடாது, எங்க ஊழியத்துக்குள்ள வரக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. தகப்பன்மார்கள், பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு வருஷ கணக்கா அவங்க தியாகம் பண்ணி அவங்க சாக்ரிஃபைஸ் லைஃப்ல அவங்க இருந்து அவங்க ஒரு சாட்சியை சம்பாத்தியம் பண்ணியிருப்பாங்க இந்த ஊர்ல, அவங்க சமுதாயத்தில். ஆனால் அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிள்ளைங்க நிறைய குடும்பங்களில் அந்த தகப்பனுடைய வாசனையை கெடுத்தவர்கள் உண்டு, பெற்றோர்களுடைய சாட்சியை கெடுத்தவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு அவல காரியம் நம்ம சபையில் இருக்கிற எந்த குடும்பத்துக்கும் நிகழக்கூடாது. கைகளை உயர்த்தி பாரத்தோடு ஜெபிப்போமா. தாய் தகப்பன்மார் அவங்க தியாகம் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையில் கர்த்தருக்காக அவங்க ஒரு சாட்சியை எழுப்பியிருப்பாங்க. ஆனால் பின் சந்ததியினால அவங்க சாட்சி கெடுக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. இந்த அவல நிலைமை இந்த சபையில யாராலையும் வரக்கூடாது. வாரத்தோடு ஜெபிங்க. இப்படிப்பட்ட நிலைமை எங்க சபையில எந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, எந்த குடும்பங்களையும் வரக்கூடாது. கர்த்தர் காப்பீராக, எங்கள் தலைமுறைகளை காப்பீராக, எங்களுடைய சந்ததிகளை பாதுகாப்பீராக. உலகத்தினால் கரைபடாதபடி, சத்துரு எங்க சந்ததியை தொடாதபடி அல்லேலூயா கர்த்தர் காத்து கொள்ளுவீராக. பாரத்தோடு ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பாதுகாக்கப்பட நாங்க ஜெபிக்கிறோம். என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்தது உங்க கிருபைதான், என்னை நடத்தி வந்தது உங்க கிருபை. உங்களுடைய வலது கரத்தை மேல உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து இந்த ஊழியத்துல என் குடும்பம் ஒரு ஆக்கிலா பிஸ்கலாவை போல இருக்கணும்ப்பா. இந்த தரிசனத்துல என் குடும்பம் ஆண்டவரே பவுலுக்கு இருந்தது போல தீமோத்தேயுக்களாக, தீத்துக்களாக, ஆமென் ஸ்தோத்திரம், சீலாக்களாக, ஆக்கிலா பிஸ்கலாவை போன்றவர்களாக என் குடும்பம் இருக்கணும்னு விரும்புறவங்க மட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் விரும்புறவங்க மட்டும் ஜெபம் பண்ணுங்க. இப்படி இருக்கணும்ப்பா, இப்படி இருக்கணும்ப்பா. எதற்கும் ஒரு 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 தடையானா இருக்கக்கூடாதுப்பா, பாரமா இருக்கக்கூடாதுப்பா. என் குடும்பமும் என் பிள்ளைகளும் ஒரு ஆக்கிலா பிஸ்கலாவை போல இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. அப்படி விரும்புறவங்க ஜெபம் பண்ணுங்க. கையை உயர்த்தின நிலைமையில நான் சொல்ற வார்த்தைகளை காதுல வாங்கி இனி வரும் நாட்கள் இந்த ஊழியத்துக்கு உண்மை உள்ள, உத்தரவாதம் உள்ள, உறுதி உள்ள ஆட்களை, இந்த ஊழியத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஆட்களை தேவன் எழுப்பி கொடுக்கணும். தேவன் எழுப்பி கொடுக்கணும். ஒரே மனிதனாய் சுமந்து நம்ம போக முடியாது. அநேகர் இந்த ஊழியத்துக்கு தேவை. எப்படிப்பட்டவங்க? திறமை உள்ளவங்க அல்ல, உண்மை உள்ளவங்க வேணும். உண்மை மட்டும் போதுமா? போதாது, அதோட கூட உத்தரவாதமும் வேணும். அது மட்டும் போதுமா? போதும், அதோட உறுதியும் வேணும். 3 வார்த்தை சொல்லுங்க: உண்மை, உத்தரவாதம், உறுதி. இந்த 3ம் நிரம்பின சகோதரர்களை கர்த்தர் எழுப்பணும், சகோதரிகளை கர்த்தர் எழுப்பணும், வாலிபர்களை எழுப்பணும், பெரிய குடும்பங்களை எழுப்பணும், பெரியோர்களை எழுப்பணும்,
பெற்றோர்களை எழுப்பணும். உண்மை உத்தரவாதம் உறுதி உள்ள ஊழியக்காரனோடு இணைந்து செயல்படக்கூடிய உண்மை உத்தரவாதம் உறுதி உள்ள ஆட்களை எங்களுக்கு எழுப்பித்தாங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு இப்படிப்பட்ட ஆட்களை, மேன்மையை விரும்பாதவர்கள், பிரபலியத்தை விரும்பாதவர்கள், அல்லது பேர் புகழை விரும்பாதவர்கள், சிலுவை சுமக்கத்தக்க அளவில் தன்னை வெறுத்து ஊழியம் செய்யக்கூடிய, புகழை பெருமையை விரும்பாத, மனத்தாழ்மை உள்ள, அதே சமயத்தில் உண்மை உள்ள, அர்ப்பணிப்புள்ள, கரயம் செலுத்தக்கூடிய, கழுத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை இந்த ஊழியத்துக்கு எழுப்பித்தான் ஆண்டவரே, எழுப்பித்தான் ஆண்டவரே. கழுத்தை கொடுக்கக்கூடிய கூட்டங்கள் இந்த ஊழியத்தில் எழும்புவார்களாக, எழும்புவார்களாக. தங்கள் கண்களையும் பிடுங்கி கொடுக்கக்கூடியவர்களை இந்த சபை ஊழியத்துக்கு தேவன் எழுப்பி தருவாராக. அப்படிப்பட்டவர்களை எழுப்புங்க ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை எழுப்புங்க ஆண்டவரே. இந்த ஊழியம் தேங்க கூடாது, இந்த தரிசனம் தேங்க கூடாது. ஒரு குளத்தை போல, குட்டையை போல இருக்கக்கூடாது. இன்னைக்கு காலையில கேட்டது போல புறப்பட்டு போகிற ஒரு நதியாக, ஓடுகிற ஒரு நீர் ஓடையாக இந்த ஊழியம் மாறணும். எல்லை தாண்டணும், இது எல்லை விஸ்தாரமாகணும். நாங்க இதுல திருப்தி அடையல, நாங்க இந்த ஊழியத்துல திருப்தி அடையல. ஒரு ஏக்கம் இன்னும் இருக்கு, அது நிறைவேறணும், நிறைவேறணும்ப்பா. நாங்க திருப்தி அடையலைப்பா. ஓடுகிற ஒரு நீரோடைய போல, ஒரு நதியை போல அநேகரை ஆரோக்கியமாக்கத்தக்க அளவில், அநேகரை பிழைக்க வைக்கத்தக்க அளவில், கிறிஸ்துவின் சுவிசேஷ வெளிச்சத்துக்குள்ள அநேகரை கொண்டு வரக்கூடிய ஒரு நதியா இந்த ஊழியம் இங்கிருந்து புறப்பட்டு போகிற ஒரு கூட்டங்களை எழுப்புங்க ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ எங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இந்த வாரங்கள் உள்ள ஊழியங்கள், எங்கள் பிரயாணங்கள், எங்கள் பிரயாசங்கள், ஆலய கட்டுமான வேலைகள், உங்கள் பிள்ளைகள் போகிறதான பிரயாணங்கள், வேலைகள் அனைத்திலும் உம்முடைய பாதுகாப்பு கூட இருப்பதாக ராஜா. புதியவைகளை இவர்கள் காண்பார்களாக. அல்லது இருந்தும் பயனற்றது புதியவைகளாய் மாற்றப்படட்டும். இல்லாதவைகளை கர்த்தர் புதிய காரியம் செய்து கொண்டு வாரும். ஜனத்தை ஆசீர்வதியும். உமது நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீரை மகிமைப்படும் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.